ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாண்ட் என்தால்பி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது தெர்மோடைனமிக்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ரியாக்ஷனுடைய சேஞ்ச் இன் என்தால்பி எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த பாண்ட் என்தால்பியை யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷன் ஃபீஸிபிளாக இல்லையா, ஒரு ப்ராடக்டோடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாண்ட் என்தால்பி யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நான் செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கு தேவைப்படக்கூடிய கான்செப்ட் தான், அதுக்கான ப்ராக்டிஸ் ப்ராப்ளமும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பாண்ட் என்தால்பி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மாலிக்யூல் இருக்குது, ஏபின்ற மாலிக்யூல் இருக்குது. இதில் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டோராக இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பாண்ட் என்தால்பி. அதாவது இதை உடைக்கிறதுக்கு, இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி எவ்வளோ, அதுதான் வந்து என்ன அப்படின்னா பாண்ட் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் வி ஆர் பிரேக்கிங் த பாண்ட், விச் மீன்ஸ் வி ஹவ் டு சப்ளை த எனர்ஜி. அப்படின்னா என்ன, இந்த பாசிட்டிவ் எண்டோதெர்மிக் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு உடைக்கிறதுக்கு நாம் எனர்ஜி கொடுக்குறோம். விச் மீன்ஸ் பாண்ட் என்தால்பி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரியே ஒரு பாண்டை உடைக்கிறதுக்கு அதிக எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுவும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரியே ஒரு மாலிக்யூல், இப்போ நான் எடுத்துருக்கிற ஏ அண்ட் பி மாலிக்யூலில் சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. பிட்வீன் ஏ அண்ட் பி ஒரு பாண்டு தான் இருக்குது. இப்போ மீத்தேன்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சியை சுற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 4 பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி நம்ம பாண்ட் என்தால்பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த மாதிரி மாலிக்யூலுக்கு அப்படின்னா, இது என்ன அப்படின்னு சொன்னால் டோட்டல் என்தால்பி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆவரேஜ் என்தால்பி வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் இந்த நம்ம பாண்ட் என்தால்பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த மாலிக்யூல் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது தான் பாண்ட் என்தால்பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதாவது ஒரு மாலிக்யூல் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது எவ்வளோ எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணி அந்த பாண்டை உடைக்கிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம எடுத்துக்கிறது. இஃப் சப்போஸ் அந்த மாலிக்யூல் கேஷியஸ் ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னா, சாலிட்லேயோ லிக்விட் ஸ்டேட்லேயோ இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த சாலிடையோ லிக்விடையோ கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாண்ட் என்தால்பின்றதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை வந்து எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து புரிய வரும். ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ப்ராப்ளம் சால்விங் போது புரிய வரும். பட் இதுதான் வந்து தேவையான தியரி. நான் சொன்ன தியரியை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 மோல் பாண்ட் அட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதை தான் பாண்ட் என்தால்பி. பாண்ட் என்தால்பின்றது ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதே மாதிரியே வந்து பாண்ட் என்தால்பினா பாண்ட் பிரேக்கிங், அந்த ப்ராசஸ் வந்து பாசிட்டிவ். இப்போ பாண்ட் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ். அப்படின்னா என்னது, இங்கேருந்து இந்த ரியாக்ஷன் ஃபீஸிபிள், அதாவது ஒரு பாண்ட் உடஞ்சி நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த டைரக்ஷனில் அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றது அர்த்தம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா, பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி ஆஃப் H2, Cl2 அண்ட் HCl அது வந்து கொடுத்துருக்குறாங்க. பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி இஸ் நத்திங் பட் பாண்ட் என்தால்பி கொடுத்துருக்குறாங்க. என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் HCl அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த பாண்ட் என்தால்பி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரியாக்ஷனுக்கு சேஞ்ச் இன் என்தால்பி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதிலிருந்து இந்த என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நான் இந்த எந்த இதுக்குமே நீங்கள் பாண்ட் என்தால்பி ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பர்டிகுலர் ரியாக்ஷன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, H2 நான் இங்கேயே எழுதிக்கிறேன். ஸோ H2 + Cl2 எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ கிவ்ஸ் என்னது 2 moles ஆஃப் HCl வந்து கொடுக்குது. ஸோ 2 moles ஆஃப் HCl. இப்போது இதுக்கு வந்து நம்ம சேஞ்ச் இன் என்தால்பி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெல்டா H ஃபார் ரியாக்ஷன், டெல்டா H ஃபார் ரியாக்ஷன் RXன்னு போட்டுக்கிறேன். டெல்டா H ஃபார் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் என்தால்பி ஆஃப் பாண்ட் என்தால்பி ஆஃப் த ரியாக்டன்ட். இங்கே யார் ரியாக்டன்ட், யார் H2 அண்ட் Cl2. சரியா, சமேஷன் ஆஃப் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ட், அதாவது H இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் என்தால்பி ஆஃப் H2, அதே மாதிரியே ப்ளஸ் என்தால்பி ஆஃப் Cl2. இது வந்து ரியாக்டன்ட் இல்லையா ரெண்டு பேரும், மைனஸ் சமேஷன் ஆஃப், இங்கே மைனஸ் போடுறேன் அப்படின்னா பாண்ட் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னால் பிரேக்கிங்க்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் இல்லையா. ஸோ இங்கே என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா நெகட்டிவ்னு பாண்ட் ஃபார்மேஷனுக்கு தேவைப்படக்கூடிய என்தால்பி வந்து என்னது
மைனஸில் இருக்கும். பாண்ட் உடையிறதுக்கு தேவைப்படக்கூடிய என்தால்பி பாசிட்டிவில் இருக்கும். இங்கே H2Cl2ஓட பாண்ட் உடஞ்சிருக்கு, அதனால் பாசிட்டிவில் போட்டிருக்கேன். இங்கே HCl அப்படின்ற பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், நெகட்டிவ் போட்டிருக்கேன். ப்ராடக்ட் இங்கே என்னது அப்படின்னா என்தால்பி ஆஃப் HCl. ஸோ இது உங்களுக்கு குழப்பிக்காதீங்க. இந்த ஹெச்ன்னு நான் போட்டிருக்கிறது வந்து பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி, அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா இதோட இது வந்து என்னது, H2க்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 434. எத்தனை மோல் இருக்குங்க, 1 மோல் தான் இருக்குது. ஸோ இன்ட்டு 1 போட்டிங்கனாலும் அதுதான் வரும். ஸோ 1 இன்ட்டு புரியதுக்காக 1 இன்ட்டுன்னு போட்டுக்கிறேன். ப்ளஸ் அதே மாதிரியே Cl2 எவ்வளோ இருக்குது, 1 மோல் இருக்குது. 1 இன்ட்டு Cl2க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 242 மைனஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சமேஷன் ஆஃப் என்தால்பி. இங்கே எவ்வளோ மோல்ஸ் இருக்குது, 2 மோல்ஸ் HCl இருக்குது. 1 மோலுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 431. அப்போ 2 இன்ட்டு 431. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இஃப் சப்போஸ் நிறைய மாலிகுல்ஸ் இங்கே இருந்ததுன்னா யூ ஹேவ் டு சம் அப் ஆல் த திங்ஸ். அதுதான் இங்கே சமேஷன் நம்ம கொடுத்துருக்குறது. சமேஷன் ஆஃப் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ட் மைனஸ் என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட். மைனஸ் போடுறதுக்கு இது பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, இது பாண்ட் பிரேக் ஆயிருக்கு, இதுதான் காரணம். ரைட். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தெரியும். இங்கே 1 இன்ட்டு 434 இஸ் 434 ப்ளஸ் 1 இன்ட்டு 242 இஸ் 242. எவ்வளோ வரும் டோட்டல் நீங்கள் சம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 676 வரும். ரைட். ஸோ 676 மைனஸ் இது 2 இன்ட்டு 431 இஸ் மைனஸ் 862. ரைட். ஸோ 268. ஸோ 862. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் மைனஸ் 186. ஸோ இதை மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா மைனஸ் 186. இதுதான் என்ன அப்படின்னா டெல்டா ஹெச் ஆஃப் அ ரியாக்ஷன், என்தால்பி சேஞ்ச் ஆஃப் அ ரியாக்ஷன். என்தால்பி சேஞ்ச் ஆஃப் அ ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சேன்னு இப்போ தெரிஞ்சிடுச்சு. என்தால்பி